கேள்வி. ஒரு உடல் தனது முழு இயக்கத்தின் முதல் அரைவாசி தூரத்தை v1 வேகத்துடனும் மிகுதி அரைவாசி தூரத்தை v2 வேகத்துடனும் இயங்கும் எனில் சராசரி வேகத்தை சரியாக வகை குறிப்பது. நம்ம எக்ஸாக்டாக இதே கேள்வி எங்களோட கிளாஸில் செஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க தெரியும் ஒரு இயக்கம் எங்களோட சராசரி வேகம்ங்கிறது எங்களோட மார்க்ஸஸில் எவரேஜ் காண்ற மாதிரி 3 மார்க்ஸையும் கூட்டி 3 ஆளை பிரித்தல், 3 பாடத்தில் மார்க்ஸையும் கூட்டி 3 ஆளை பிரித்தல், அது மாதிரி அல்ல. 2 வேகத்தையும் கூட்டி 2 ஆளை பிரித்து முதல் ஆன்சர் அடிக்கிறது இல்லை. இது அந்த கன்செப்ட் இல்லை. உங்களுக்கு தெரியும் சராசரி வேகம் என்று நான் சொல்ல வர்றது யார் சொல்லுங்க, மொத்த இடப்பெயர்ச்சி மாற்றத்துக்கும் அதுக்கடுத்த மொத்த நேரத்துக்குமான ரேஷியோ தான் சராசரி வேகம். ரைட். இப்போ இந்த இயக்கத்தில் இந்த t=0 தொடங்கி இல்லாட்டி எப்படி சொல்லுவோம். ரைட். இது இயக்கத்தை எப்படி மூவ் பண்ணுது என்றால் ஹாஃப் தூரம் எக்ஸ் என்றால் மிச்ச ஹாஃப் தூரம் எக்ஸாக இருக்கும். இதுக்கு போன டைமை t1 என்றும் இதுக்கு போன டைமை t2னும் எடுக்கிறேன். அப்போ சராசரி வேகம் யார் சொல்லுங்க, மொத்த இடப்பெயர்ச்சி மாற்றம் என்பது 2x, மொத்த நேரம் என்பது t1 + t2. பட் இந்த டியூரேஷனை இது ட்ராவல் பண்ணுது v1 என்ற கதியில் v1 வேகத்தில், இந்த தூரத்தை ட்ராவல் பண்ணது v2ல். அப்போ இதுக்கு மட்டும் ஜஸ்ட் எனக்கு நார்மலாக தெரியும் வேகம் என்று சொல்ல வர்றது இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். அப்போ இதுக்கு v1 என்று சொல்ல வந்தால் இடப்பெயர்ச்சி மாற்றம் x-இன் கீழ் இது t1. அப்போ நான் t1 எழுவாயாக்குன்னு என்ன வரும் சொல்லுங்கள், x-இன் கீழ் v1 என்று வரும். அதேமாதிரி அடுத்த துண்டுக்கு நான் கதைச்சி t2 எழுவாயாக்குன்னு என்ன வந்திருக்கும், x-இன் கீழ் v2 என்று வந்திருக்கும். ரைட். இதுக்கு அப்போ அதே மாதிரி அப்போ எங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணினேன்டால் இது 2x இருக்கட்டும், t1க்காக நான் x-இன் கீழ் v1, அடுத்த t2க்காக x-இன் கீழ் v2 என்று வரும். போம சீக்கண்ட் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். இல்லை எக்ஸை கோமன் எடுத்து வெட்டி விடலாம். 2v1 v2வின் கீழ் v1 + v2 என்ற மாதிரி ஒரு ஃபார்மட் கொண்டு வரும். ஓகே. சரி, ஆன்சர் எத்தனாவது வரும் என்றால் இதில் 3வது ஆன்சர் வரணும். 12வது கேள்வி. நேர்கோட்டில் இயங்கும் பொருளொன்றின் ஏக பரிமாண உந்தம் நேரத்துடன் மாறலுக்கான வரைவினை கருதுக. ஓகே, கிராஃப் அவர் தரல, நம்ம தான் கன்சிடர் பண்ண போகிறோம். வரைவின் வரைவினாலும் நேர அச்சாலும் அடைக்கப்பட்ட பரப்பினாலும் வகை குறிக்கப்படுவது. சரி, கணியங்கள் முறையே. கொஞ்சம் வசநாடிகள் இஷ்யூ சீக்கிரமாக நினைக்கலாம், பட் அது கொஞ்சம் சிம்பிளான கொஷின் தான். நான் ஒரு கிராஃப் சும்மா கன்சிடர் பண்ணுறேன், இப்படியான ஒரு கிராஃப் மாதிரி. இது யாருக்கானது, ஏக பரிமாண உந்தத்துக்கும் நேரத்துக்குமான கிராஃப் என்று சொல்கிறேன். ஓகே. இப்போ படித்திறனு பற்றியும் நேர அச்சோடு அடைக்கப்பட்ட பரப்பு பற்றியும் கதைக்கிறார். அப்போ நான் வரைபட படித்திறனுக்கு g என்று சொல்கிறேன், கிரேடியன்ட் என்று. படித்திறனால் y கூறுட வித்தியாசம், ஆனால் உந்த மாற்றத்தை நேரத்தால் பிரிக்கிற மாதிரி. நேஜம் சமன்பாடு யோசிக்கலாம். அப்படி உந்த மாற்றத்துக்கு நியூட்டன் செகண்ட் என்று சொல்லும், அது செகண்டால் பிரிக்கிற மாதிரி. அப்போ படித்திறன் என்பது இந்த இடத்துல விசையை குறிக்கும். இந்த வரைபட படித்திறன் விசையை குறிக்கும். THோடு அடைக்கப்பட்ட பரப்பு என்று சொல்கிற வார நேரம் என்னென்னு பார்க்க போகிறோம். பரப்பு என்ன சொன்னாங்கன்னா சும்மா அரை போடுவோம். நான் கீழதுக்கு அரைண்டு போடுறேன். அடிக்கு பதிலாக இந்த இது டைம் தானே, டைம் எண்டும் இது உந்ததுக்கு நான் p என்று வச்சுக்கொள்கிறேன். அப்போ அரை தர அடி தர குத்திர மாதிரி வரும். ஓகே. அப்போ நான் இது அலகுகளை கொஞ்சம் சும்மா அரேஞ்ச் பண்ணுறேன். ஹாஃபுக்கு அலகு கிடையாது, டைமுக்கு அலகு செகண்ட். உந்தத்துக்கு நான் அடிப்படை கணியம் சார்பாக சொன்னால் திணிவு தர வேகம். அதில் செகண்ட் கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடைக்குதுன்றால் கிலோகிராம் மீட்டர் என்ற மாதிரி வரும். அப்போ இந்த இடத்துல பரப்பு யாரை தருது என்று சொன்னால் திணிவுடையும் இடப்பெயர்ச்சியுடையும் பெருக்க மாதிரி. ஓகே. ஆகவே ஆன்சர் 4th ஆன்சர் வரும். விசை என்பது படித்திறன், பரப்பு என்பது திணிவுடையும் இடப்பெயர்ச்சியுடையும், கிலோகிராம் அண்ட் மீட்டர். ஸோ ஆன்சர் ஆகிக்கணும், 4th ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 13வது கேள்வி. A, B, C எனும் 3 துணிக்கைகள் முக்கியமான டேட்டா. சமமான வேகத்துடன் 15 பாகை, 45 பாகை, 75 பாகை கோணங்களில் ஒரு புள்ளியிலிருந்து எறியப்படுகின்றது. கிடைவீச்சு ஒன்றுக்கும் SA, SB, SC என்றும் அதி உயரம் முறையே HA, இது HB என்று வரணும், HC என தரப்படின் இவற்றுக்கிடையிலான சரியான தொடர்பு. ரைட், சரியான தொடர்பு. இங்கே நான் ஜென்ரலான டயக்ரத்தை கீறி நான் நேரடியாக ஃபார்முலா எழுதுகிறேன். உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியும். இது நான் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறதால நான் கொஷின்ஸ்ட கன்செப்டை மட்டும் தான் கதைக்கிறேன். தியரிகளை குட்டி குட்டியாக நான் சொல்லுவேனே தவிர ஃபுல்லான தியரியில் ரீகால் பண்ணலை, வேஸ்டேஜ் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம எக்ஸாம் செய்யக்குள்ள தியரி கிளியராக இருந்தால் எக்ஸாம் செய்கிறோங்கன்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் கிடைவீச்சுக்கான ஃபார்முலா உங்களுக்கு
u²/g sin 2θ என்ற தியரி தெரியும். அதி உயரத்துக்கான ஃபார்முலா u²/g u² sin square θ 2g என்ற ஃபார்முலா தெரியும். இங்கே அவன் கதைச்சதில் ஏபிசின்றதில் ஏட இந்த டீட்டாவாக நான் அரேஞ்ச் பண்ண போகிறது 15 பாகை, பிங்கிறது 45 பாகை, சிங்கிறது 75 பாகை. ரைட், உங்களுக்கு ஒரு இதில் மெயினாக 2 தியரிஸ் தெரியும் இந்த ஏரியத்தில், இம்பார்ட்டன்ட் தியரிஸ். ஒரு துணிக்கை ஒரே வேகத்தோட வேறு வேறு ஏங்கிள் எரிஞ்சாலும் மேக்சிமம் கிடைவீச்சு வரணுமாக இருந்தால் அந்த எரிய கோணம் 45 பாகையில் எரிஞ்சால் மட்டும்தான் அது பாசிபிள் என்று தெரியும், இந்த தியரி தெரியும். அதே மாதிரி ஒரு துணிக்கு அடையக்கூடிய அதி உயரம் என்று சொல்கிறது, அதி உயரம் என்னென்றால் நம்மட நிலைக்குத்து கோணம் அல்லது நிலைக்குத்து வேகக்கூறுன்னு சொல்கிறேன். நிலைக்குத்து வேகக்கூறு இருக்குதே, அந்த வேகக்கூறு யாருக்கு பெருசாக இருக்குதோ அதுக்கான அதி உயரம் பெருசாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், காமனாக யோசிக்கலாம். என்ன சொன்னால் நிலைக்குத்து எல்லாம் ஒரே வேகத்தோடு எரியிற நேரம் நிலைக்குத்து வேகக்கூறு யாருக்கு பெருசு என்றால் அவர் தான் பெரிய வேகத்தோடு மேல் நோக்கி வீசுகிறேன். விளங்குதா? 3 சிச்சுவேஷன்லேயும் ஏபிசி என்ற 3 சிச்சுவேஷன்லேயும் நிலைக்குத்து வேகத்தை யாருக்கு பெரிய பெருமானமாக எரியுன்னா அது பெரிய தூரம் போகும் நிலைக்குத்து திசையில். அப்போ அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தவங்க இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, ஒரு துணிக்கு நான் கிடையோட டீட்டா கோணத்தில் அதர்வைஸ் கிடையோட 90 - θ கோணத்தில் 2 சிச்சுவேஷன் எரிஞ்சாலும் அதோட அதி உயர் கிடை வீச்சுகள் சமனாக இருக்கும் என்ற தியரியும் உங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ அப்போ இந்த தியரிகளை வச்சுக்கொண்டு நான் இந்த கால்குலேஷன்ஸும் இல்லாமல் இந்த கேள்வியை செய்ய ட்ரை பண்ணுறேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் டீட்டான்னு எடுத்தால் நமக்கு இந்த கோணம் 90 - θ மாதிரி தானே. நான் சொல்ல வர்றது 15 பாகை டீட்டான்னு கன்சிடர் பண்ணினால் 75 பாகை என்பது 90 - θ. அப்போ எனக்கு சத்தியமாக தெரியும் இந்த கன்செப்ட் படி கிடையோட டீட்டாவில் அல்லது கிடையோட 90 - θவில் கிடையோட 15 பாகையில் அல்லது கிடையோட 75 பாகையில் எரியக்கூடிய ஏயும் சியும் எக்ஸாக்டாக ஒரே அளவு கிடைவீச்சை அடையும். ஆனால் 45 பாகை என்பது அதே வேகங்களோடு எரியிற நேரம் 45 பாகையில் எரிஞ்சோம் என்றால் அதுதான் மேக்ஸிமம் கிடைவீச்சு அடையும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் தர ஆன்சரை வச்சுட்டு மற்றதை தட்டி விடுவோம். ரைட், அப்படின்னா ஏயும் எஸ்சியும் சமன் எஸ்பி ஆக பெருசு. அப்போ எஸ்பி ஆக பெருசு அவ்வளோ சமன்பாடுனால் முதலாவது வரலாம், ரெண்டாவது வராது, மூணாவது எஸ்பி பெருசாகிக்கணும் வராது, பி ஆக்கின்னு நினைக்கிறேன். நாலாவதுக்கு போனால் வராது, அஞ்சாவதுக்கு போனால் வரலாம். அப்படின்ற 2 ஆப்ஷன் அதில் கண்டுபிடிச்சா சரி. அடுத்த இப்போ சொன்ன மாதிரி நிலைக்குத்து கூறு யாருக்கு பெருசாக இருக்குமோ, அதாவது யூ சைன் டீட்டா என்ன யாருக்கு நிலைக்குத்து கூறு பெருசாக இருக்குமோ அவர் பெரிய ஹைட்டுக்கு போவார். அவங்க 3க்கும் யூ சமன். அப்போ சைன் டீட்டா யாருக்கு பெருசோ, டீட்டா பெருசுன்னா சைன் டீட்டா பெருசு, யாருக்கு சைன் டீட்டா பெருசோ அல்லது டீட்டா பெருசோ அவர் ஆகக்கூடிய ஹைட்டுக்கு போவார். அப்போ இல்லை சிக்கு தான் டீட்டா பெருசு. அப்போ சி என்பது ஆகக்கூடிய உயரம் அடையும். யாருக்கு டீட்டா குறைவோ அவர் கொஞ்சம் தூரம் போவார். அப்போ ஏ என்பது ஆக குறைஞ்ச தூரம் போகும், உயரம் போகும். பி என்பது மீடியம் வெளியே போகும். அப்போ அதே ஓர்டர் இருக்கணும், ஏபிசி என்ற ஓர்டர் அப்படி வர ஆன்சர். 1வது தான் 5வது பார்த்தீங்கன்னா ஏபிசி என்பது 5வது இருக்குது. ஸோ 13க்கு ஆன்சர் 5வது ஆன்சர் வரணும். 14வது ஏபி என்பது 4 மீட்டராம் படத்தில் மார்க் பண்ணிக்குது. ஏபி 4 மீட்டர். ஓகே, நீளமான ஒப்பமான பாதை இம்பார்ட்டன்ட். சபையில் உராய்வு கிடையாது, ஒப்பமான பாதை. பிசி கரடான பாதை. அப்போ இதில் உராய்வு இருக்குது, அதோட பெருமானம் 0.2. கரடான பாதை திணிவுக்கும் பாதைக்கும் இடையிலான உராய்வு குணம் 0.2 ஆகும். 250 கிராம். அப்போ திணிவு இந்த இடத்துல 1/4 கிலோ என்று சொல்கிறேன். 250 கிராம் என்பது 1/4 கிலோ. திணிவு ஏ ஓய்விலிருந்து, இதுவும் முக்கியம், ஓய்விலிருந்து. அப்போ ஆரம்பேகம் 0. ஓய்விலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளியை கடக்கும் போது, அந்த புள்ளி படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறார். ஓகே, இந்த எக்ஸை கடக்கும் போது திணிவு கொண்டுள்ள இயக்க சக்தி யாது? அப்போ இந்த இடத்துல என்ன இயக்க சக்தி இருக்கும் என்று கேட்குறார். இப்போ தெரியும், இந்த ஏ என்ற இடத்துல அந்த பொருள் ஓய்விலிருந்து விடுவிக்கிறதால அதுக்கு இயக்க சக்தி இருக்காது, அழுத்த சக்தி மட்டும் இருக்கும், ஈர்ப்பழுத்த சக்தி மட்டும் இருக்கும். அவனுக்கு இந்த ஹைட் தெரியணும், ஈர்ப்பழுத்த சக்தின்னு எச்ன்னு வச்சுக்கொள்கிறேன். இதை அப்படியே பி என்ற பொசிஷனுக்கு வர நேரம் இது ஒப்பமான தளம், வழித்தடைகள் ஒரி பண்ணல. அப்போ பியில் ஏலேருந்து அதே மொத்த பொறிமுறை சக்தி இருக்கும், இயக்க சக்தியாக இந்த இடத்துல இருக்கும்.
ஏன்ற இடத்துல விளங்கிக்கோங்கோ, இதுகிட்ட அழுத்த சக்தி இருக்குது, இயக்க சக்தி இல்லை. பிக்கு வந்தீங்களாக இருந்தால் இயக்க சக்தி இருக்குது, அழுத்த சக்தி இல்லை. நான் இதை பூஜ்ஜிய சக்தி மட்டமாக கன்சிடர் பண்ணினால். அப்படின்றால் ஏல உள்ள மொத்த பொறிமுறை சக்தி என்பதும் பியில் உள்ள மொத்த பொறிமுறை சக்தி என்பதும் சமனாக இருக்கும். ஆனால் பி டு சி ட்ராவலிங்கின் போது இது உராய்வுக்கு எதிராக வேலை செய்கிறதால இதில் உராய்வால் கொஞ்சம் வேலைக்கு அந்த எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும், மிச்சப்பட்ட சக்தி இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த கேஇயை காணணும் என்று கேட்குறார். அப்போ உங்களுக்கு நான் பியில் உள்ள வேகங்களை மெனக்கெட்டு கண்டு அந்த இயக்க சக்தியை கண்டுபிடிக்காமல் நான் ஒரடியாக ஏல உள்ள மொத்த பொறுமை சக்தியை நான் இந்த சிஸ்டத்தோடு ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரப்போகுது, ஏல உள்ள மொத்த பொறிமுறை சக்தி உராய்வுக்கு எதிராக எங்கள் பி டு எக்ஸ் வரைக்கும் உராய்வுக்கு எதிராக வேஸ்ட்டாக போன எனர்ஜி என், அது வேஸ்ட்டாக போன பிறகு மிச்சப்பட்டிருக்கிற எனர்ஜி, அதில் மிச்சப்பட்டதை கேள்வியாக கேட்குறார். திரும்பி இதுக்கு என்ன போடலாம், எம்ஜி ஹெச்எண்டு போடலாம். இவங்களுக்கு தெரியும் 4 sin 30 வரும் அந்த ஹெச்சுக்கானது, அதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, செய்யலாம். எஃப் என்று சொல்ல வர்றது யார், உராய்வு. பி டு எக்ஸ் வரைக்கும் உராய்வு விசை. இந்த உராய்வு விசைக்கு நான் மியூ எம்ஜி என்று சொல்கிறேன். மியூ எம்ஜி இது வந்து எஃப். டி என்று சொல்ல வர்றது 2 மீட்டர். ஓகே, ப்ளஸ் இயக்க சக்தி காணணும். சரி, இவரை காணும். எம் என்பது காக்கிலோ, அப்போ இது எம்ஜின்னு சொன்னால் காக்கிலோ தர 10, இது 4 sin 30 என்பது ஹாஃப். மியூ 0.2, எம் என்பது காக்கிலோ, ஜி என்பது 10 தர 2 ப்ளஸ் கேஇ. இது சுருக்குனா எனக்கு கேஇ வரும். ரைட், இது 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 ஃபுல்லாக விட்டுனா எனக்கு 1 வரும். செக் பண்ணி பாருங்கள். தசம் 2ஐயும் பெருக்குனா தசம் 4, 10 பெருக்குனா 4, 4 இது 1 வரும் ப்ளஸ் கேஇ. இந்த பக்கம் போனால் 4 கேன்சல், 2ஆல் 10 பிரித்தோம் என்றால் 5 வரும். எனக்கு 5 வரும் இந்த இடத்துல. ஓகே, ஆகவே கே இங்கே யார் ஆயிக்கணும், 4 ஜூலாக மிச்சப்பட்ட எனர்ஜி இருக்கணும். ஸோ 14க்கு பெஸ்ட் ஆன்சர் வரும்.